Hello everyone, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7. A comb run through one's dry hair attracts small bit of paper. இது வந்து நிறைய சின்ன வயசில் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் எப்படி தலையில் தேய்ச்சிட்டு சின்ன பிட் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறோன்னா அது அட்ராக்ட் ஆகும். சரியா? ஏன் அது அப்படியே அட்ராக்ட் ஆகுது? பேசிக்லி நான் டீச் பண்ணுறப்பே சார்ஜிங் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்னென்னா ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன். கரெக்டாக இல்லையா? அது உங்கள் புக்கில் இப்போ இருக்கா இல்லையான்னு கூட தெரில, பட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இருக்குது, வெரி குட். அப்போ நல்லா பாருங்கள், இது ரப் பண்ணுறப்ப என்ன சார் க்ரியேட் ஆகுது? இங்கே ஃப்ரிக்ஷன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷன்னால் இங்கே என்ன ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? ஏதோ ஒரு பார்ட்டிகல், இது இன்னொரு பார்ட்டிகல். அப்போ எனர்ஜி ஒரு பார்ட்டிகல், அதாவது ஒரு பார்ட்டிகல் என்ன நம்ம முடியும். இன்னொன்று என்னது? நம்ம பிளாஸ்டிக் ஸ்கேல் இல்லை இவங்க கோம்பு யூஸ் பண்ணுறாங்கன்னா கோம்பு. அப்போ கோம்பு வந்து ஒரு மெட்டீரியல், இன்னொரு மெட்டீரியல் என்னது? ஹேர். எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆட்டமால் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஆட்டம்ஸில் எலக்ட்ரான், ப்ரோட்டான் இதெல்லாம் இருக்க போகுது. ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுத்தோன்னா அதுலேருந்து என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். அப்போ நான் இந்த மாதிரி ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஒருத்தவங்களோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இன்னொன்றுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு தேட் ஒருத்தவன் ஈஸியாக என்ன பண்ணுவான்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 17th குரூப் ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக வாங்குவாங்க. அதே மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட நேச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேருக்கும் பிளாஸ்டிக்கில் பார்த்தா நம்ம ரப் பண்ணுறப்ப ஒருத்தவங்க எலக்ட்ரானை என்ன பண்ணுறாங்க? லூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க எலக்ட்ரானை வாங்குறாங்க. அப்போ எலக்ட்ரானை வாங்குறவன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுறான், எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறவன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுறான். ஸோ பேசிக்கலி இந்த ஃப்ரிக்ஷனால் அங்கே என்ன க்ரியேட் ஆகுது? சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இந்த சார்ஜை போயினா பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பக்கத்தில் வைக்கிறப்ப இந்த சார்ஜ் அதை என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணும். சரியா? பேப்பர் நியூட்ரல் சார்ஜ். நியூட்ரல் சார்ஜ்னா பேப்பரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அப்போ நான் இங்கே பக்கத்தில் போய் என்ன கொண்டு வரேன்? பாசிட்டிவை கொண்டு வரேன்னு வச்சுக்குவோமே. அப்போ இந்த பாசிட்டிவ் வந்து இந்த பேப்பரில் இருக்க நெகட்டிவ்ஸை அட்ராக்ட் பண்ணி இழுப்பாங்க. புரியுதா? ஓகே. ஸோ ஏங்கிறத சொல்லிட்டேன். ஒய் இன்னொரு சைடு கொடுக்கும், பட் இந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் இன் கம்பேர் டு த ரிப்பல்ஷன். புரியுதா? சரி, ஒரு பேப்பரில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் நான் இந்த ரப் பண்ணிட்டு போன கோம்பில் 100 பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த 100 பாசிட்டிவ் அங்கே இருக்க ஒரு நெகட்டிவ் என்ன பண்ணுறான்? அட்ராக்ட் பண்ணுறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுவான்? இன்னொரு எண்டுக்கு போயிடுவான். புரியுதா இல்லையா? இல்லைன்னா நான் உனக்கு இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணுறப்ப காமிச்சேன். பாசிட்டிவ் அந்தளவுக்கு மூவே பண்ண மாட்டான். அப்போ நெகட்டிவ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு முன்னாடி வந்துடுவான். அப்போ பாசிட்டிவோட ரிப்பல்ஷன் கொஞ்சம் கம்மியாயிரும் when compared to attraction. ஓகே. அதே என்ன சொல்கிறாங்க? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஹேர் இஸ் வெட்டு? முடி வந்து ஈரமாக இருக்குது, இல்லைன்னா ரெய்னி டேயில் இதை பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. பேசிக்கலி முடி ஈரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிரும்? மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, ரோட்டில் வந்து ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிரும்? அதனால தான் சைக்கிள்லையோ பைக்லையோ வேகமாக போனால் வலிக்கி விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்? ஏன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாயிருச்சு, ரோட்டுக்கும் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி முடி ரொம்ப ஈரமாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். அப்போ ஃப்ரிக்ஷன் கம்மியாயிருச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து சார்ஜ் கம்மியாக க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது என்ன? ஆர்டினரி ரப்பர் வந்து ஒரு இன்சுலேட்டர், ஆனால் ஸ்பெஷல் ரப்பர் டயர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ஆர் மேட் ஸ்லைட்லி கண்டக்டிங். நார்மலாக ரப்பர் எல்லாமே என்னது? இன்சுலேட்டர். ஆனால் ஃப்ளைட்டில் இருக்கிற டயர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூஸ் பண்ணுற ரப்பருக்கு நடுவில் இவங்க என்ன இன்சர்ட் பண்ணுறாங்க? கண்டக்டர் மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக சொல்லு? நீயே சொல்லு. எதுக்காக? வெரி குட். ஏன்னா ஃப்ளைட் வந்து போகுதுன்னா காற்று வந்து அது மேலே உரசிக்கிட்டே இருக்கும். காற்று உரச ஃப்ளைட் பாடி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? சார்ஜ் ஆயிடுச்சு. அது ஒரு மெட்டல் அப்படின்னு சொன்னால் கண்டக்டர். அப்போ பாடி ஃபுல்லாக என்ன ஆயிரும்? கண்டக்ட் ஆகி ரெடியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ரொம்ப அதிகமாக கண்டக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கலாம்? தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளைட்டில் இருக்க டயர்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக என்ன பண்ணிடுவாங்க? கண்டக்டர். அப்போ நம்ம இறங்கின உடனே அந்த டயர் வழியே என்ன ஆயிரும்? வேகமாக சார்ஜ் எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ உங்கள் பாடி வந்து சப்போஸ் சார்ஜ் ஆகிருக்குன்னு சொன்னால் நியூட்ரல் ஆயிரும். இல்லைன்னா என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? ஃபயர் கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்துருக்கு. அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒரு சில ஷார்ப் எட்ஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா?
ஸோ சார்ஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் இது நீ சொன்னது அருமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்த அதான் சொல்ல இந்த ஆஸ்ட்ராய்ட் கல்லில் இருக்கும் பார்த்தி, அது எரிய கல்லுன்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, எரி கல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது ஏன் எரியுது, யாராச்சும் போய் எங்கே நெருப்பு வைக்கிறானா, ஏன் எரியுது, அது ரொம்ப ஹை வெலாசிட்டியில் வருது. அப்போ ரொம்ப அதிகமாக ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். அப்போ ரொம்ப அதிகமான ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆயிரும், அது தீ பிடிச்சிரும். ஓகே, வெஹிக்கிள் கேரிங் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். இன்ஃப்ளேமபிள்னா என்னையா? ஸோ ஆக்சுவலாக இன்ஃப்ளேமபிள் பார்த்தோன்னா ஃப்ளேமபிளும் இன்ஃப்ளேமபிளும் ஒன்று, இங்கிலீஷில் என்ன இதுன்னு தெரில. சரியா? ஃப்ளேமபிள்னா என்ன, எரியக்கூடிய. இன்ஃப்ளேமபிள்னா என்ன, எரியக்கூடியதான். அப்போது இந்த ஒரு சில மெட்டீரியல் எரியக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் கொண்டு போவாங்க, பெட்ரோல் கொண்டு போவாங்க, பார்த்துருக்கேன் அந்த பெரிய பெரிய லாரியிலலாம். அந்த மாதிரி லாரியில் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டாலிக் ரோப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மெட்டாலிக் ரோப் என்ன பண்ணும், கிரவுண்டை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அதை டச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார்ஜ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா கிரவுண்டுக்கு போகிறதுக்காக. இதை நான் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணுறப்ப யாரோ என்கிட்ட டவுட் கேட்டீங்க, அதுலேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும்ல, அப்போ ஏன்? ஸோ பேசிக்கலி ஃப்ரிக்ஷன்லேயே க்ரியேட் ஆகிற சார்ஜை விட, சரியா, ஏன்னா எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா உரச போகுது, இவ்வளோண்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் உரச போகுது. வேறு காற்றோட எவ்வளோ சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்குன்னா மொத்தம் ட்ரக்கே காற்றோட கான்டாக்டில் இருக்குது. அப்போ அங்கே பார்த்தோன்னா நிறைய சார்ஜ் க்ரியேட் ஆகிடும், இங்கே பார்த்தோன்னா சார்ஜ் கம்மியாக க்ரியேட் ஆகும். அப்போ அதிகமான சார்ஜ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு போக ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெட்டாலிக் ரோப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நீ கேட்கலாம் ஏன் டயர் யூஸ் பண்ணல, மேபி டயர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஃப்ளைட்டுக்கு அஃபோர்ட் பண்ணலாம், எல்லா லாரிக்காரங்களுக்குலாம் அஃபோர்ட் பண்ணனா என்ன பண்ணிடுவாங்க, டயருக்குள்ளே இருக்கிற மெட்டல் எல்லாத்தையும் உருவி போய் விற்றுட்டு வந்துடுவாங்க. பீகாரில் நடக்கிற திருட்டெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து யார் சாமி நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு திருடிக்கிட்டு இருக்காங்க. திருட்டு வேறு லெவலில் நடக்கும். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் டவர் இருக்கும், நாளைக்கு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா செல்ஃபோன் டவர் திருட்டு போயிடுவாங்க, மெட்டலில் போய் விற்றுருவான். அன்னைக்கு பார்த்தா ரயில்வே இதில் வந்து இன்ஜினை தூக்கிட்டு போயிட்டாங்க, ட்ரெயினோட இன்ஜின். அது வந்து ஏதோ ஒரு கொகை மாதிரி கட்டிக்கிட்டே இருக்காங்க 1 மாதமா. அடுத்து அங்கே வந்து ட்ரெயினோட இன்ஜினை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மத்திய பிரதேச ஒரு நியூஸ் வந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அம்மா வந்து அங்கே குளத்தில் தண்ணி மோந்துருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா அங்கே குளத்தையே காணோம், அங்கே பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு திருடுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? ட்ரெயினோட தெரிலையா, அது ஏதோ சொன்னாங்க அண்டர் கிரவுண்ட் மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தாங்களோ ஏதோ ஒரு 2-3 மாதத்துக்கு. கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டனல் மாதிரி இந்த ட்ரெயினுக்கு அங்கே வழி இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ மூலையே நீங்கள் யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஏதோ நம்ம பெருசாக பண்ணியிருக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இது இருக்குல்ல, ஏர்டெல் கம்பியோ ஜியோ டவர் இருக்குன்னு வச்சுவாங்க, போயிட்டு எங்களால் இதுக்கு மேலே உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் எங்கள் டவரை கழட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறோன்னு மொத்த டீமாக வராங்க, அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல போய் என்ன சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ்க்காக நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் கழட்டி போய் மாட்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி 2 நாளில் மொத்தமாக கழட்டிடுறாங்க. அது இவங்க வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அங்கே வந்து சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது மக்களுக்கு, ஏன் எல்லா டிராஃபிக் இங்கே வருதுன்னு பார்க்குறப்ப அங்கே போய் பார்த்தா இன்ஸ்பெக்ஷனில் அங்கே டவரே காணோம். அந்த ஓனர் யார்ட்டையாச்சும் வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, எங்கள் டவர்னு கேட்டால் அது நீங்கள் தான் சார் எடுத்துகிட்டு போனீங்க. ஸோ அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க. ஈவன் இந்த பீகாரில் தான் அந்த கொஷின் பேப்பர் திருடினாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அருமையான ஒரு திருட்டு கதை தான். 2 ரூம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க, சரியா, இந்த ரூம்குள்ளே கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த ரூமை வந்து எல்லோரும் முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்து சீல் பண்ணி விட்டுறாங்க இந்த ரூமை. ஓகே, ஹைலைட் என்னென்னா இந்த ரூமுக்கு ஒரு பின் கதவு இருக்குது. அந்த பின் கதவு எங்கே இருக்குன்னா இங்கே ஸ்டாஃப் ரூம் ஒட்டி இருக்குது. அந்த கதவுக்கு பக்கத்தில் ஒரு திருட்டு பையன் உட்காந்துருக்கான். இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளே வந்தோடனே அந்த இதை பூட்டிடுறாங்க. சரியா, பூட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வெளியிலேருந்து சிசிடிவியில் பார்க்குறாங்க, அந்த ட்ரங்க் பெட்டிலாம் வச்சுருக்காங்க. இந்த கதவை பூட்டினோடனே தலைவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த ட்ரங்க் பெட்டி திறக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் அவர்கிட்ட இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, அந்த ட்ரங்க் பெட்டி பின்னாடியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பின்னாடிலேருந்து ஓப்பன் பண்ணலாம்ல, ஃப்ரண்ட்லேருந்து பூட்டு உடைக்கிறது கஷ்டம்னா பின்னாடி இது இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பண்டல் வரும். இந்த ஒரு பண்டலில் பார்த்தோன்னா 3 பண்டல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பண்டலை கிழிக்கிறாங்க, அடுத்து இந்த 3 பண்டல் இருக்க ஒரு பண்டல் எடுக்கிறாங்க. இதில் 24 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வெளியே ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை கிழித்து அதை வந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து இது எல்லாத்தையும் திரும்பி லைட்ரு வச்சு சீல் பண்ணி
திரும்பி கதவை பூட்டிட்டு இந்த வழியை திரும்பி எந்திரிச்சு வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறம் இதோட நிப்பாட்டில் இந்த கொஸ்டினர் கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் 3 ஃப்ளோர் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 7 பசங்க இருக்காங்க வேறு ஸ்டேட்லேருந்து. அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. வேறு ஸ்டேட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், சால்வ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆமையா, இவன் இப்போ தான் கோமலேருந்து எந்திரிச்சு வரான். நீட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வெர்டிக்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா பசங்க தங்கியிருக்காங்க. யாருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணுமோ அவங்க மனப்பாடம் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, இவங்க சால்வ் பண்ணுறாங்க. இதை வந்து சால்வ் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து அந்த பசங்க தங்கியிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போகுது. மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போகிற பசங்க அவங்க தங்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் போகுது. அந்த பசங்க வந்து வைஃபை பிரிண்டரோடு ரெடியாக இருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே வைஃபைல பிரிண்ட் வருது. அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 செட் இவங்க வச்சுருக்காங்க, 2-3 செட்டு போய் கேர்ள்ஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அங்கே உட்காந்து ஆன்சரோடு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிடுறாங்கன்னா எரிச்சிட்டு இவங்க எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒழுங்காக எரியலை அந்த கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் ஒழுங்காக பேர்ன் ஆகலை, பாதி மட்டும் பேர்ன் ஆகிருக்குது. அப்போ அந்த சென்டரில் போயிட்டு இந்த லேட்டரான இந்த பிரச்சனை எல்லாம் வருது, இந்த பசங்களாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு எங்கே உட்காந்து காப்பி அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே உட்காந்து தான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணோம். அப்போ அந்த ரூமுக்கு போகிறப்ப தெரியுது கொஸ்டின் பேப்பர் பாதி தான் பேர்ன் ஆகிருக்கு. அப்போ பேர்ன் ஆகாத கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா அந்த ரோல் நம்பர் இருக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பர் என்னென்னா யூனிக், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு இந்த சீரியல் நம்பர் யூனிக்காக இருக்கும். அப்போ கேட்குறாங்க எப்படியா உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலில் போக வேண்டிய ஒரு பொண்ணோட கொஸ்டின் பேப்பர். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு யூனிக் கொஸ்டின் பேப்பர் தான் போய் சேரும். அப்போ இந்த நம்பர் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுறப்போ அந்த பொண்ணுக்கு போக வேண்டிய கொஸ்டின். அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க ஏம்மா உன் கொஸ்டின் பேப்பர் எப்படி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறப்ப இந்த வெளியே இருக்க சீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டர் வச்சு தான் பேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்போ இங்கனுக்குள்ளே தான் தப்பு நடந்திருக்குன்னு சிசிடிவி கேமராவில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஓகே தப்பு நடந்திருக்குது, ஆனால் நீட் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு நடக்கலை, ஏதோ சின்ன சின்ன பசங்க பண்ணியிருக்கேன். இவ்வளோ ட்ராக் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் யார் யாருக்கு போயிருக்குன்னு கேட்டால் அந்த ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான்ல அவன் ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அது யார் யார்கிட்ட போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இதுதான் இவங்க சொல்கிற ஒரு இது. ஈவன் இப்போதைக்கு ஒரு கேஸ், இந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்று போட்டாங்க பற்றி அந்த கேஸு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் அந்த ரேப் நடந்த இடத்துல வந்து அந்த ப்ளூடூத் காற்றுல மாட்டுற ப்ளூடூத் வந்து அந்த விக்டிம் இல்லை, யார் என்னன்னு சொல்லி கல்ப்ரிட்டா கிரிமினல், அவன் விட்டுட்டு போயிட்டானா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒருத்தவனையும் பக்கத்தில் கொண்டு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி அது பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்களாம் அது ஆட்டோ கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகலை. கடைசியில் 2-3 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு வராங்க, அவனோட ஃபோனை கொண்டு போய் பார்த்தா கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இவன் தான் கல்ப்ரிட்டு. என்னோட ஹெட்ஃபோன்லாம் நான் பேக்கெட்டில் எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணோன்னா திரும்பி அந்த டப்பாவில் போடணும், 4 தடவை திறக்கணும், டப்பாவை 3-4 தடவை திறக்கணும், அப்புறம் தான் கனெக்ட் ஆகுது. ஏன் ஹெட்ஃபோன் 2 நாளில் செத்தே போயிடும்யா பேட்டரியே இல்லாமல். இவங்க மட்டும் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. அது கேட்டால் ஒருத்தவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க. இப்போ கேஸ் சிபிஐக்கு போயிருக்காது, எந்த நிலைமையில் இருக்குது யாருக்கு தெரியும். கொஸ்டின் கண்டினியூ பண்ணுவோம். A bird preaches on a bare wire, high power line. சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு காலையில் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா இந்த கம்பி இருக்க பற்றிய கரண்ட்டு கம்பி மேலே குருவியெல்லாம் உட்காந்துருக்கும். இதே நம்ம அந்த கரண்ட்டு கம்பியை பிடிச்சா ஷாக் அடிச்சிடும். பிடிச்சிருக்கியா? ஒன்றாகாதுன்றான். நீ ஒரு வயரை போட்டு தொட்டுட்டு என்ன காலில் வந்து காற்றுல வச்சுருப்பியா? காலில் கீழே வச்சேன்னா ஆட்டோமேட்டிக் இது ப்ளஸ் இது மைனஸ் ஆயிரும்ல. மேபி நீ செருப்பு போட்டிருப்ப. இல்லை அப்படின்னா அந்த கம்பிக்கு மேலே இப்போலாம் நம்ம ஊர் ரொம்ப க்ரியேட்டிவ் ஆயிடுச்சு. அந்த கொடி சும்மா தான் இருக்குது, நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், துணி காய போடுறாங்க.
அன்றைக்கி நான் போய் பார்க்குறேன், துணி எப்படியா காயனை போட்டிருக்கீங்கன்னா அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி மேலே பிளாஸ்டிக் பைப் போட்டு வச்சுருக்காங்க, அது மேலே துணி காய போடுறாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் இல்லைன்னா ஏன் சொல்ல போகிறேன். மேபி இல்லைன்னா நீ வந்து நெகட்டிவ் ஒயரை மட்டும் பிடிச்சிருக்கல, சரியா? பாசிட்டிவை பிடிச்சேன்னா அங்கே பாசிட்டிவ், நம்ம கால் நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். இல்லைன்னா இந்த குரங்க பார்த்துருக்கேன், குரங்கு வந்து ஒயர் மேலேயே நடந்து போகும், ஆனால் தெரியாமல் அதோட வால் வந்து எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா ஷாக் அடிச்சிடும். ஸோ பேசிக்லி என்னன்னா, இது ஒரு பாசிட்டிவ் ஒயர், சரியா? இதான் லைவ்னு சொல்லுவோம். இன்னொன்று ஒயர் நெகட்டிவ் இல்லைன்னா நியூட்ரல், ஓகேவா? எர்த் இல்லை, எர்த்து 3ஆவது, ஓகே, அது தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கோயே, ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் பார்த்தோன்னா 3 இருக்கா? இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு 3 இருக்கா? ஸோ ரைட் சைடில் இருக்கிறது லைவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரல், இது வந்து எர்த்து. இப்போ நீ வந்து தாராளமாக பரவாயில்ல எர்த்தெல்லாம் இருக்குது, நம்ம தாராளமாக போடலான்னா யோசிச்சு பாரு, நான் இங்கேருந்து எத்தனை பேர் வெளியே விட்டுருக்கேன்? 2 ஒயர். அப்போ எர்த்துக்கு இங்கே உள்ள கனெக்ஷனே இல்லை, ஓகே. இப்போ முக்கால்வாசி இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எர்த்து எதுக்கு தேவை? நான் இங்கே வந்து 2 தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் எர்த்து தேவையில்லை. நான் வந்து ஹை யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் எர்த்து யூஸ் பண்ணுவேன், ஓகே. பட் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் இது நான் ரெடி பண்ணுறப்ப நான் அப்படி தான் ரெடி பண்ணுவேன். அப்போ நான் ஹை யூஸ் பண்ணதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணல, எர்த்தே யூஸ் பண்ணல, அதனால எர்த்துக்கு ஒயரே வராது. இதில் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ஹையர் அப்ளியன்சஸ், சரியா, டிவி இதெல்லாம் பொசுங்கி போயிடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுறப்ப 3 யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்கும் நம்ம ப்ராப்பராக எர்த்திங் கொடுக்கணும். நீ இங்கேருந்து எர்த்தை கொண்டு வந்து இங்கே வரைக்கும் வச்சுருப்ப, இங்கேருந்து அங்கே வெளியில் வரைக்கும் எர்த்திங் போகணும்ல, அப்போ தானே எர்த்து கரண்ட் அங்கே வரைக்கும் போய் சேரும். ஸோ ப்ராப்பரான இதுனா எர்த்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு, ஓகே, அதை வந்து எல்லா பக்கெட்டு கொடுத்தா தான் எர்த்திங்கு. நம்ம இங்கே எர்த்திங் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கு மேலே எர்த்திங் ஒயர் கனெக்ஷனே இல்லைன்னா எங்கே போகும் சார்ஜ்? எங்கேயுமே போகாது. ஸோ நல்லா பாரு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எனக்கு ஒரு டவுட்னா, நம்ம இப்போ கடையில் வாங்குறோம்னா அதில் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, உள்ள தானே வயர் இருக்கும், அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதில் எர்த்திங் வயர் இருக்குமாண்ணா? எனக்கு தெரிஞ்சு இதில் எர்த்திங் ஒயர் நான் கொடுக்கல. நீங்கள் ரெடி பண்ணது? ஆமாம், இது எல்லா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நான் ரெடி பண்ணது தான், டியூஷனில் இருக்குது. டியூஷனில் இருக்கிறதுலாம் நம்ம வாங்குறது வெளியே கடையில். இது ஆக்சுவலி இந்த டப்பா போய் வாங்கலாயா? டப்பா வாங்கி நம்மளே வயரிங் கொடுக்கலாம். வயரிங் இல்லை, நாங்கள் வீட்டில் வாங்கினது. அது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மேபி ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி ஒரு ஃபியூஸ் இருக்கும். ஃபியூஸ் எல்லாம் சும்மா போடலாம், 2 ரூபா ஃபியூஸ் நானே சும்மா எடுத்து மாட்டலாம், ஓகே. பட் இப்போ என்னென்னா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் காப்பர் ஒயர் ரேட்டெல்லாம் ரொம்ப கூடி போச்சு. அதனால் பார்த்தோன்னா இப்போ நான் 1 மீட்டர் ஒயர் வாங்குறேன்னு சொன்னாலே எனக்கு 10 ரூபா. இப்போ இது 15 ரூபா ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக போய் வாங்கிட்டு வந்தப்போ 15 ரூபா 1 மீட்டர் ஒயரு. அப்போ நீ யோசிச்சு பண்ண, இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் போடுறேன்னு வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆயிடுச்சுல்ல. அப்போ என் ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் வந்து என்ன சொல்லுவான், அவனுக்கு எர்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தேவையில்லை, அவன் தேவை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை 100 ரூபாய்க்கு கொடுங்குவான். நான் 100 ரூபாய்க்கு வயர் மட்டுமே போட்டேன்னா எப்படி என்னால் கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் அவங்க என்னெல்லாம் காஸ்ட்டு கட்டிங் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா இவ்வளோ குண்டான ஒயர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சில எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இந்த ஒயர்லாம் போட்டிருக்குது நான் பார்த்துருக்கேன். இது பார்த்தோன்னா கம்மியான வாட்டுக்கு ஒல்லி ஒயரு, வாட் அதிகமாக போகணுன்னா குண்டான ஒயர் கொடுக்கணும். இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகி இது வந்து பொசுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எங்கள் வீட்டில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் தானே டிவி கனெக்ட் ஆகிடுது. அப்படின்னா நல்ல எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. பத்தாவது குறைக்கு இப்போ தான் எல்லா டிவிக்கு நடுவுலேயே அவங்க தேவையான இந்த ரெகுலேட்டர் எல்லாமே மாட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ எதுவுமே இல்லைன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கடைக்கு போனால் இன்னுமே தலையில் மிளகா அரைப்பாங்க. டிவிக்கு வந்து ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக ஒரு ஸ்கேம் வந்திருக்குது, சரியா? டிவி நீ வாங்கினாலே 1 இயர் வாரண்டியோடு வரும். இவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி வரும். எப்படி 2 வருஷம்னு கேட்டால் இன்னைக்குலேருந்து 2 வருஷம், 1 இயர் ஆல்ரெடி ஃப்ரீயாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ அப்போ ஆக்சுவலாக கொடுக்குறது எவ்வளோ வருஷம்? அப்போ தெளிவாக 1 இயர் வாரண்டின்னு சொல்லணும்ல. 1 இயர் ஆட் ஆன் வாரண்ட்டி. அதுவும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க தெரியாமல் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க டிவி உடைக்கிற அளவுக்கு என் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் குழந்தையே இல்லை சார், என்னை விட்டுருங்க. ஸோ அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, டிவி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நாங்களாம் பண்ண மாட்டோம், அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்மளும் யோசிப்போம், ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், சரி ஒரு 1000 ரூபா தானே சேர்த்து வாங்கிட்டோம். இப்போ போனால் ஃபோனுக்கே அப்படி தான் சொல்லுவாங்க,
ஃபோனுக்கு போனால் இன்சூரன்ஸ் போட்டுங்க. ஃபோனுக்கு இன்சூரன்ஸா? என் லைஃப்க்கே இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோனுக்கு இன்சூரன்ஸ் அதுதான் நான் கிளாஸில் லேப்டாப் வாங்கினானா 5,000 ரூபா போட்டாச்சுன்னா இன்சூரன்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒரு வருஷம் வாரண்டி இருக்கான், இன்னும் இன்சூரன்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்டானா இன்சூரன்ஸில் பார்த்தோன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு பிஸ்னஸ் எதுனா இன்சூரன்ஸ் பண்ணுறது. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைக் வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் 5 வருஷத்துக்கு பார்த்தேன்னா வருஷத்துக்கு 2,000 வச்சாலும் எவ்வளோ ஆச்சு? 10,000 இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குது? ₹1 கூட நான் போய் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணலை. அப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம்? 5 வருஷம். வருஷத்துக்கு 2,000 வச்சுக்கோ. எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்க? உங்கள் எல்லார் வீட்டில் வண்டி இருக்கும். எத்தனை தடவை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க? அப்போ அவன்கிட்ட காசு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நீ தெரியாமல் கிளைம் பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் என்ன சொல்லுவான்? நீங்கள் போன வருஷம் கிளைம் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த வருஷம் உங்கள் ப்ரீமியர் காஸ்ட் 2,000லேருந்து 4,000 ஆக்கிட்டோம். அது பேர் தான் நோ கிளைம் போனஸ்னு வேறு இருக்கும். ஸோ என்சிபி அதுதான். இப்போ நார்மலாக வந்து ஒரு 4,000 ருபீஸ் இன்சூரன்ஸ்னால் நீ கிளைமே பண்ணாமல் விட்டோன்னா உனக்கு ஒரு 25% 30% டிஸ்கவுண்ட் தரும். ஏன்னா அப்போ தான் நீ திரும்பி அவங்க கம்பெனிலே வாங்குவேன். ஏன்னா நீ நல்ல கஸ்டமர், நீ லூஸ் மாதிரி காசை கொடுப்பேன், நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டேன். அப்போ 4,000 ரூபாய்க்கு நீ வாங்குவேன். அடுத்த வருஷம் என்ன சொல்லுவான்? 3,000 ரூபா மட்டும் கட்டுங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்லுவான்? சார் நீங்கள் இன்னும் எதுவுமே வாங்கல, திரும்பி 3,000 மட்டும்தான் ப்ரீமியம், 3,000 மட்டும் ப்ரீமியம், 3,000. தெரியாமல் ஒரு தடவை வண்டி இடிச்சுட்டு போய் அவன்கிட்ட காசு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், சார் நீங்கள் கிளைம் கட்டிங்க 6,000 ரூபா. அப்படி என்னன்னா இது வந்து அவங்க நீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு போட்டுருவான். இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை வச்சு அவங்க காசு பார்ப்பாங்க. சரியா? ஸோ இன்சூரன்ஸ் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் பிஸ்னஸ் தான் இன்சூரன்ஸ். போலீஸ்க்கு எதுக்காக கேட்குறாங்க? உன் மேலே உண்மையில் அக்கறை இருக்கா? ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட இப்படிலாம் சொல்கிறோம், உங்கள் மேலே அக்கறையில் இருக்க போய் தான் நான் சொல்கிறேன். நீ ஹெல்மெட் போட்டு ஓட்டினா உனக்கு நல்லது, உன் மேலே அக்கறை. சார் அக்கறை இருக்குன்னா அவனுக்கு 1,000 ரூபா ஃபைன் போடுறதுக்கு பதில் 1,000 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கலாம்ல. நீங்கள் இன்சூரன்ஸு கேட்டு ஃபைன் போடுறீங்களே தவிர இன்சூரன்ஸ் வாங்க சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு 600 ரூபாய்க்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சு இருக்கும். இவன் போய் தெரியாமல் இன்னொருத்தவன் நினச்சி அவனுக்காச்சும் ஏதாச்சும் காசு போய் சேரணும்ல. இல்லைன்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அப்போ உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அவங்களுக்கு தேவை காசு, நீ பண்ணுறியோ இல்லையோ. எனக்குள்ள எவ்வளோ லேட்டாக ஒரு ஃபைன் போட்டாங்கன்னா, காருக்கு போட்டாங்க ஜான்வரி மாதத்தில் ஏதோ ஒரு நடந்திருக்குது. இந்த கார் போய் ட்ரிவாண்ட்ரமில் ஏதோ ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணி போயிருக்குது. எனக்கு ஃபைன் எப்போ போட்டாங்கன்னா ஜூன் மாதத்தில் ஃபைன் வருது. எனக்கு ஹைலைட் என்னென்னா வைலேட்டரில் பேர் அபியஞ்சல் ஜே கெனடின்னு போட்டிருக்கான். நான் அந்த வண்டியை வந்து ஜான்வரி மாதத்தில் பார்த்ததே கிடையாது. நான் February 28 சயின்ஸ் டே அன்றைக்கி தான் அந்த வண்டியை தடவையே பார்க்குறேன். ஜான்வரியில் ஏதோ ஒரு 15 16 நான் ஃபைன் நான் வைலேட் பண்ணியிருக்கேன். என் பேரில் ஃபைன் போட்டு அனுப்பி விட்றான் இங்கே கேரளாவிலேருந்து. எனக்கு கொஞ்சம் நியாயமாக பண்ணுங்க சார். சரி, கொஸ்டினுக்கு வரும், டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு பேர்டு வந்து இந்த மாதிரி உட்காடுறப்போ பேர்டுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் குரங்கு இவங்களுக்கெல்லாம் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே மட்டும் உட்காந்துருக்கீங்க. அப்போ யோசிச்சுப்பார், இந்த பாயிண்டில் வோல்டேஜ் 230 இருந்தால் இந்த பாயிண்ட்லேயும் வோல்டேஜ் என்ன? அப்போ நீங்கள் யோசிச்சுப்பார், ஒரு பறவை உட்காந்துருக்கு, பறவையோட ஒரு கால் இங்கே இருக்குது, இன்னொரு கால் இங்கே இருக்குது. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 0. கரெக்டாக இல்லையா? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லைன்னா கரண்ட் போகுமா? கரண்ட் ஒரே ஒரு காலில் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் மட்டும் தானே இருக்குது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும், எனக்கு 2 பொட்டென்ஷியல் வேணும். கரெக்டாக இல்லையா? இல்லை சாவு, அது ஒரு காலில் நின்னாலும் நல்லா பாரு. இப்போ கரண்ட்டு தான் போகணும். இப்போ இந்த ஒரு காலில் நிற்கிற பறவை, சரியா? இந்த ஒத்த காலில் நிற்கிற பறவை வரைய தெரியும். ஸோ இதான் பறவைன்னு அசியம் பண்ணிக்கு ஒத்த காலில் நிற்கிது. இப்போ கரண்ட்டுக்கு ஒரு வழி என்ன? ஒன்று, நான் இதுக்குள்ளே போய் ட்ராப் ஆகலாம், ஏன்னா இதுலேருந்து தாண்டினா எங்கேயுமே போக முடியாது. இன்னொரு வழி என்ன? இப்படி போகிறது. நான் எங்கே போவேன்? நேராக போகிறது. சப்போஸ் இந்த பறவை 2 காலும் கீழே வச்சு உக்காந்துருச்சு, இப்போயும் 2 வழி இருக்குது. ஒன்று நேராக போகிறது, இல்லைன்னா ஒன்று இப்படி மேலே போய் இப்படி கீழே வருது. இப்போ நம்ம ஒயர் பார்த்தோன்னா காப்பரால் செஞ்சது, அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி. வேற ஹியூமன் இருக்கானா கண்டிப்பாக ஏதோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹியூமன் வந்து காப்பரால் செய்யப்பட்டவன் கிடையாது. அப்போ இவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ காப்பர், இவனுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீட்டாக ஒயர் வழியாக போகலாம், இல்லைனா ஹியூமன் போயிட்டு திரும்பி ஒயருக்கு வரலாம். எது சூஸ் பண்ணுவேன்? ஒயர் வழியாக போகிறது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் என்ன ஆகாது? கரண்ட்டு போகாது. ஒரே ஒயர் மேலே 2 கால் வச்சு நிற்கிறேன்னு நின்றுக்கும்.
நீ ஒரே ஒரு ஒயரை வந்து பிடிச்சி தொங்குறோம், சரியா? ஏன்னா நீ ஒரு ஒயரை பிடிச்சி இன்னொரு காலில் தரையில் வச்சேன்னா மேலே 230 வோல்ட், கீழே 0 வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 230. அப்போ கரண்ட் போக பார்க்கும். பட் மேபி நீ என்ன பண்ணியிருக்கலாம், அந்நேரத்துக்கு செருப்பு போட்டிருக்கலாம், சரியா? நீ செருப்பு போட்டிருக்கேன்னா கீழே அதை தாண்டி போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ கரண்ட் வந்து இப்படி வந்து கீழே போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ கரண்ட் எப்படி போயிடும்? நேராகவே போயிடும். இல்லை அப்படின்னா நீ இந்த நியூட்ரல் ஒயரை பிடிச்சிருப்பேன். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். போய் திரும்பி பிடிச்சிட்டு வா, நான் சொல்லலை, நீ பாட்டுக்கு பிடிச்சி, ஓகேவா? வேற ஹியூமன் வந்து மேன் ஸ்டாண்டிங் வந்து கிரவுண்ட். ஸோ அதான் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. நீ ஒரு ஒயரை பிடிச்சிருக்க, இன்னொரு கால் எங்கே இருக்குது? கிரவுண்டில் இருக்குது. செருப்பு போடாமல் நிற்கிறோன்னா மேலே பாசிட்டிவ், கீழே 0 ஆயிடுச்சு. அப்போ கரண்ட் என்ன பண்ணும்? ஃப்ளோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஷாக் அடிக்குது, மற்றபடி பறவைக்கு நடக்கலை. நீ வேணா இந்த ராஜஸ்தான்லேருந்து இந்த ஒரு சில பேர் இந்த பஸ் ஸ்டாண்டில் பண்ணுவாங்க பார்த்துருக்கியா? பாப்பா கைட் மேலே நடக்குதோ அந்த மாதிரி வேணால் ஒயர் மேலே நடக்க விட்டேன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ரொவைடட் அவங்க குச்சி போய் இன்னொரு ஒயரில் தட்டு. பட் குச்சி வந்து வுடன் குச்சி தான், அதனால் பிரச்சனை வரக்கூடாது. டிஸ்க்ளைமர். நீங்கள் வாடி இப்படி குச்சி வச்சு பேலன்ஸ் பண்ணுறப்போ குச்சி பட்டு உங்கள் கைக்கு ஷாக் வந்து, சரியா? ஸோ இதான் இதுக்கான ரீசன். புரிஞ்சா?